வியூவர்ஸ், இந்த வண்டி Volkswagen Vento டீசல் 1.5 சார் 1.5 தானே 1.5 லிட்டரு. இந்த வண்டியில் நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த வண்டியோட என்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதனுடைய டிப்ஸ்டிக்லேருந்து எந்த மாதிரி புகை வருது, எக்ஸாஸ்ட்ல எந்த மாதிரி புகை வருது அப்படின்னு பாருங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றேன் இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு. இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸை கொடுக்கும். நீங்கள் ஒரு செகண்ட் கார் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? வாங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் டிப்ஸ்டிக்ல எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. தமிழ் வண்டி ஸ்டார்ட் பண்ண தரங்க. அப்படியே ஒரு விஷயம் வியூவர்ஸ், இப்போ டிப்ஸ்டிக் காட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வண்டியோட என்ஜின் சரியா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு வண்டியில ஒரு 5000 பார்ட்ஸ்க்கு மேல இருக்கும். அந்த பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் டுகெதர் தான் ஒரு என்ஜின் ஃபார்ம் ஆகுது. அதனால அந்த 5000 பார்ட்ஸையும் நீ டிஸ்மேண்டில் பண்ணி நீங்க டைமென்ஷன் என்ன இருக்கு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு, வியரண்டியர் எப்படி இருக்குலாம் செக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம சில செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பீப்புள் வச்சு அந்த சில செக் பாயிண்ட்ஸ்லாம் சரியா இருந்துச்சுன்னா இது வண்டி சரியா தான் இருக்கு, என்ஜின் சரியா தான் இருக்குன்னு தான் நம்ம கன்க்ளூஷன் வர முடியும். அதுக்காக ஒவ்வொரு பார்ட்ஸும் மெஷர் பண்றோம், அது பொருள் கிடையாது. அப்போ ஒரு என்ஜின் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கான முக்கியமான செக்ஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வண்டியோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கு, வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்கு, வண்டியில டிப்ஸ்டிக் வழியா எப்படி புகை தள்ளுது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வழியா எப்படி புகை தள்ளுது, என்ஜினை நல்லா ரவ் பண்ணா எப்படி இருக்கு, அதே மாதிரி அதாவது ஐட்லிங் கண்டில் ரவ் பண்ணா எப்படி இருக்கு, வண்டியில எந்த மாதிரியான வந்து பீட் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு விதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோன் இருக்கு, ஒரு சவுண்ட் இருக்கு, ஒரு பீட் இருக்கு, ஒரு ரிதம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ரிதம் இருக்கா அப்படிங்கிறதும் வண்டி அதே மாதிரி நம்ம ஆக்சிலேட் கொடுத்து நல்லா லோட்ல கொடுத்து நம்ம ரைஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கியர் ரேஷியோல அந்த வண்டி எவ்வளவு தூரம் பிக்கப் எடுக்குது. சரிங்களா? அதாவது வண்டி பிக்கப் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் டிரான்ஸ்மிஷன் எல்லாம் டூதா இருந்தாலும் கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ஜின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையாங்கிறது நீங்க அதுலயே நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். இப்படிலாம் பார்த்து தான் நீங்க என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். என்ஜின் நல்லா இருக்கா இல்லையான்னு. இப்போ வாங்க டிப்ஸ்டிக்ல எப்படி இருக்கு புகை தள்ளுதுன்னு பார்ப்போம், என்ஜினோட பீட் எப்படின்னு பார்ப்போம், அதே மாதிரி எக்ஸாஸ்ட்ல எப்படி புகை தள்ளுதுன்னு செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ டிப்ஸ்டிக் நான் வெளியே எடுக்கிறேன். தமிழ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த கார்டை வச்சு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இப்படி வைக்கிறேன். நான் இப்போ எடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த ஆயில் அடிக்குது இல்லையா, இது வந்து அலோவபிள் லிமிட், இது அப்நார்மல் கிடையாது. அகைன் இந்த அப்நார்மலா நார்மலாங்கிறது வித் ரெஸ்பெக்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறது. இப்போ இந்த வண்டியில் ஓடி கிலோமீட்டர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அப்நார்மல் கிடையாது. இப்போ நான் வந்து பிளாக் ஸ்மோக் எப்படின்னு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சடனாக எடுத்துங்க, ஒரு 5 டைம் விட்டு விட்டே எடுத்துங்க. ஸோ நம்ம விட்டு விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டோம். தமிழ் நீங்க எப்படி ப்ரெஸ் பண்ணீங்களோ அது காட்டுங்க, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காட்டுங்க. இங்க பாருங்க, விட்டு விட்டு எடுத்துங்க, ஃபுல்லா எடுத்துங்க, அப்படியே பெடல் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லா இந்த 2500 RPM தான் போகும். அது அவ்வளவும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாச்சு. அவுட்ரு தமிழ் வியூவர்ஸ், இங்க பாருங்க இந்த வண்டியோட சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் எப்படி பாருங்க, நல்லா ஸ்மூத்தா வருது பாருங்க. எந்த விதமான அப்நார்மல் சவுண்டோ வைப்ரேஷன்ஸ் இல்லை. இந்த ரிதம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு. ஒரு Volkswagen Vento 1.5 டீசல் வண்டிக்கு என்ன இருக்கணுமோ அது கரெக்டா இருக்கு. வண்டி ஆக்சிலேட் பண்ணுங்க அலெக்ஸ், நல்லா ஃபுல் ஆக்சிலேட் பண்ணுங்க, விட்டு விட்டு எடுத்துங்க, அடுத்துங்க, விட்டுருங்க. வியூவர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆடாலா சவுண்டே இல்லை, எந்த விதமான நாக்கிங்கோ அதாவது எப்படின்னா நம்ம இந்த குதிரைன்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்த டக்கு டக்குன்னு சவுண்ட் வர்றது. ஸோ அந்த மாதிரியான அந்த நாக்கிங் சவுண்ட்ல எதுவுமே இல்லை, சவுண்ட் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. திரும்ப டைம் பண்ணுங்க, விட்டுருங்க. ஸோ இந்த சவுண்ட் வந்து சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க 2,93,937 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. வியூவர்ஸ் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வண்டி 3 lakhs கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. இதுல நான் என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன்னா,
உங்களை நிறைய பேர் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, சார் ஒரு 50,000-60,000 கிலோமீட்டர் ஓடின என்ஜின் தான் நல்ல என்ஜினு, அதை விட ஜாஸ்தி போனால் அது என்ஜின் சரியில்லை அப்படின்பாங்க. நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், என்ஜினுங்கிறது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. சில டைம் வந்து லெஸ் தென் 50,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி கூட சரியாக என்ஜினை மெயின்டைன் பண்ணலை, அதாவது பீரியடிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணனாலையோ இல்லாட்டி கூலண்ட் ஆயில் இல்லாமல் ஓட்டியிருந்தாலோ இல்லை இன்ஜின் ஆயில் இல்லாமல் ஓட்டியிருந்தாலோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு காரணங்களால இந்த என்ஜினை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா 50,000 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து என்ஜின் வந்து சரியில்லாமல் போயிருக்கும், ஸ்கிராப் கண்டிஷனுக்கு போயிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் என்ஜின் நல்லா மெயின்டைன் பண்ணி 3 lakhs கிலோமீட்டர் வந்துமே உங்களுக்கு வண்டி பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுற என்ஜினுமே நல்ல என்ஜின்லாம் இருக்குது. ஸோ அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு செகண்ட் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் எவ்வளோ எத்தனை ஓனரு, என்ன இயரு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, சர்வீஸ் ஃபுல் ரெக்கார்டு இருக்கா. இந்த சர்வீஸ் ஃபுல் ரெக்கார்டுங்கிறது வந்து ஒரு 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 அடிஷனல் டேட்டா தான், சரிங்களா. ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஒரு 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 டேட்டா பேக்கேஜ்னு வச்சுக்கலாம், பேக்கப்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்றதுனால மட்டுமே, இல்லை சிங்கிள் ஓனர் இருக்கான்றதுனால மட்டுமே, இல்லை லெஸ் தென் 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றதுனால மட்டுமே, இல்லை டாக்டர்ஸ் லேடிஸு ஜென்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில சொல்லுவாங்க, அவங்க யூஸ் பண்ண வேண்டியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் பீப்புள் யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே அந்த என்ஜின் நல்லா இருக்குன்னு பொருள் அல்ல, சரியா. என்ஜினை எப்படி செக் பண்ணணும், எப்படி அதை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கணுங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.